என்னுடைய கண்டிஷன் எனக்கு அவங்கள வந்து ஒரு பிரிக்கின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. ஜாதி பிரச்சனையோ அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. லவ்வுக்கு நம்ம எதிர்ப்பும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாப்பை முதல்ல தேடுங்க. ஜாப்பை தேடிட்டு பொண்ணை கேட்கலாங்கப்பான்னு அவர்கிட்ட இது ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இதுதான் சொல்லுவோம். அவர்கிட்ட எல்லா டைமும் கால் பண்ணும்போது எந்த காலையும் கட் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஏன் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ அவ்வளோ வந்து லவ் மேரேஜ் வந்து நின்னா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அவங்க சாரி கேட்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட்லேருந்து கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து வந்தோம். அதோடைய கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது. நம்ம படிக்க வச்ச மாதிரி பிள்ளைங்க படிச்சதுவோ பேர் வாங்கி கொடுத்ததோ எல்லாமே ஒன்றும் இல்லை. இவங்க நம்ம சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க. படிக்க வச்சதை அவங்க ஆசை இது அங்கே போனோடனே மாறி இருக்கு. நான் என்ன சொன்னால், ஒரு ஜாப்புக்கு போங்க, அப்புறம் செட்டில் எதை வேணால் பார்த்துங்க. என்னுடைய கண்டிஷன் அது. ஆனால் அது தம்பிக்கு அதை சொன்னேன். என்ன சொன்னேன் அவர்கிட்ட, ஒரு ஜாப்பை முதல்ல தேடுங்க. ஜாப்பை தேடிட்டு பொண்ணை கேட்கலாங்கப்பான்னு அவர்கிட்ட இது ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இதுதான் சொல்லுவோம் அவர்கிட்ட. ஆனால் ஆக்சுவலாக அவர் சொன்னதான் சொல்லுவார், இல்லைப்பா எனக்கு இங்கே 3 வீடு இருக்குதுப்பா, 3 ஃப்ளாட் வச்சுக்கிறேன்ப்பா, வீடு இருக்குதுப்பான்னு. நான் சொன்னேன், வீடு சொத்து சொல்லலாம் இல்லை, ஒரு நிரந்தரமான வேலை. அவங்க பேக்ரவுண்ட்லாம் அப்பா பார்க்கல. பேக்ரவுண்ட் எப்படி இருக்க, ஃபேமிலி எல்லாம் நான் கேக்கல. நீ தான் பாத்துக்க போற. நீ வந்து பாத்துக்க போறது நீ. பொண்ணை நம்பி ஒன்னதான் நம்பி தான் கொடுக்குறான். பொண்ணை உங்க அப்பாவை நம்பி கொடுக்கல, உங்க அம்மாவை நம்பி கொடுக்கல. பொண்ணை கொடுக்குறான், நீ பாத்துக்கிறது. ஒண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் இதுக்கு எடுபடாது. குடும்பத்துக்கு இப்போதைக்கு தச்சமயத்துக்கு எடுபடாதுப்பா. புரியுது. நாம அதுல வெளியே வர்றதுக்கு லேட் ஆகும். இப்ப தமிழ் ரன் பண்றதுக்கு ஒரு ஜாப்பை தேடுப்பா, அது வந்துட்டு சைட்ல வச்சுக்காத. அதே நான் சொன்னேன், சைட்ல பேர் போட்டுது அவனு பிரச்சனை இல்லை. இப்ப நானும் இவளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கிளாசிக் டான்ஸ் கத்துக்க போறேன்னா இது சைட்ல வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணா, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி சைட்ல வேணா வச்சுக்கப்பா, நிரந்தரமா இதை பண்ண முடியாது. பசங்களை இது வரைக்கும் அடிச்சதெல்லாம் கிடையாது. அந்த அடிச்சதெல்லாம் கிடையாது. ஜாலியா பேசுவோம் பசங்க கூட. 2 பசங்களையும் நான் வந்து எல்லாமே என்ன வந்து வெறுப்பேற்றுவாங்க. 2 பொண்ணை பெற்றுட்ட அப்படின்னா, நான் பொண்ணை பேக்கல 2 சிங்கத்தை பெற்று வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வளர்ப்பேன். போறியா யாராவது பேஸ் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். யாராவது ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது பேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, கத்துக்கிட்டோம். ஆமா, எப்படி லவ் பண்றது. அதனாலதான் இவங்க எப்ப இப்படி போட்டாங்க. அவங்க எதுவாக பேஸ் பண்ணிக்கிறேன். அதனாலதான் இப்படி இவ்வளவு கத்து கொடுத்துட்டாரு. அது அவரே சொல்லிட்டாரு, அதனாலதான் அந்த போல்ட்னஸ் இருக்குன்னு. பட் எதனால விடல நீங்க? எப்படி இருந்தாலும் லைஃப்ல ஒருத்தர் வர போறாங்க. சோ அது ஏன் நமக்கு பிடிச்சவங்களா இருக்க கூடாது? நமக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அம்மா அப்பாக்கு பிடிக்கலதான், அவங்களுக்கும் பிடிக்கும், ஃபியூச்சர்ல பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவர் கேரக்டர் எனக்கு தெரியும், எப்படி அவரு ஃபேமிலி கொண்டு போவாரு, அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி ரன் பண்றது, ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். சோ அதனால அவர் சூட் ஆகும், நமக்கு ஃபேமிலிக்கும் செட் ஆகும் அப்படின்ற ஒரு இதுதான் மைண்ட்ல இருந்தது. சரி, அதனால அதை நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன். என்னால விடவும் முடியல. இப்போ கஷ்டப்பட்டாலும் ஃபியூச்சர்ல ஹாப்பியா தான் இருப்போன்ற மைண்ட் செட் இப்ப அப்படிதான் இருக்கும். சோ அதனால அது எனக்கு நிறைவேறிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நிறைவேறி இருக்கு. எப்பவுமே கோவம் வரும்ல, ஒருத்தர் சிடுன்னு திட்டும் போது கோவம் வரும். அவர் உங்களை திட்டதான் செய்யறாரு, மூஞ்ச வருஷம் மாதிரி பேசுறாரு, ரொம்ப ஹர்ட் பண்றாரு. பொண்ணை கேட்டு எப்படி அவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க? அது எப்படின்னா, எல்லா டைமும் கால் பண்ணும்போது எந்த காலையும் கட் பண்ண மாட்டேன். எல்லா காலையும் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அது ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு ஓகே, எல்லா காலுமே அட்டன் பண்றாரு, கட் பண்ணல, நம்மள வந்து இக்னோர் பண்ணல, அட்டன் பண்ணி பேசுறாரு, திட்டினாலும் சரி ஓகேன்ற மாதிரி தான் கால் பண்ணுவேன். நீங்க திட்டின பிறகு இந்த டாக் ஷோ நடந்தது நான் இப்போ திரும்ப கேட்கிறேன். ஏன்னா நீங்க பயங்கரமா திட்டிட்டீங்கன்னு வருத்தப்பட்டு சாரி கேட்டீங்க. அதான் பொண்ணு கொடுத்துட்டீங்களேம்மா மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருப்பாரு. இப்போ அம்மாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா அப்பாக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்தது இல்ல. ஆக்சுவலி அதை திட்டினத அப்போ எனக்கு பெருசா இருந்தது. பட் இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வருமா டோட்டலா நான் மறந்துட்டேன். அம்மா நான் பார்க்கும்போது அந்த இவங்க திட்டினதா எனக்கு சத்தியமா ஆகவுமே இல்லை, மறந்துட்டேன் டோட்டலா. இப்ப இந்த இன்டர்வியூ வரதான் எனக்கு இந்த நீ என்ன ஷோ வரும்போது தான் அந்த திட்டினதெல்லாம், அந்த டைம் தான் அவருக்கு ஞாபகம் வந்தே அவர் பேசினதே. அவங்க சொல்லி கேட்டேன் எப்படிலாம் திட்டினாங்கன்னு சார் கேட்கும்போது, அப்பதான் எங்களுக்கே ஓ திட்டினாங்க அப்படின்னு. அப்பதான் இப்ப நான் ஏன் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. இப்போ அவளும் இப்போ வந்து இப்ப நான் யோசிக்கிறேன், இப்போ அவளும் வந்து லவ் மேரேஜ் வந்து நின்னா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அவங்க சாரி கேட்க தேவையில்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் முக்கியம் வாழ்க்கையில. 2 பேரும் நம்ம ஒழுக்கமா 4 பேர் மதிக்கிற மாதிரி, அது வாழ்க்கையில யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு நாங்களும் கஷ்டப்படாது, உங்க வீட்லயும் கஷ்டப்படக்கூடாது. நாங்க 2 பேரும் கஷ்டப்படாத அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில.